மாஸ்டர் செஃப் நீ குடிங்க ஆதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷாக்கா அஃபிஷியல். நம்ம எல்லா வருஷமும் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அதனால் போயிட்டு என் தம்பிக்கும் எடை போட்டோம் காசில். கழட்டிட்டான் பாரு காசு டோட்டல் வந்து நான் ரொம்ப அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். என் தம்பியும் எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க. அங்கே ஊருக்கு போனாலே எனக்கு ஒரே ஒரு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த க்ரீனிஷான நிலம். நாங்கள் சுண்டல் பஞ்சாமிர்தம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு எங்கள் பச்சையம்மன் கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஃபுல்லாகவே க்ரீன் மவுண்டன்ஸ், மலைலாம் சூப்பராக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போவோம். எங்கள் கோயில் வந்து கொடைக்கல்ல இருக்குது. அந்த பச்சை அம்மன் கோயில் பச்சை அம்மன் தான். அதுக்கப்புறம் திருநீர் கூட பச்சை கலரில் தான் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயில், ரொம்ப அமைதியாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து கோயிலில் தான் நாங்கள் வந்து பொங்கல் செய்வோம். இன்றைக்கி ரொம்ப டைம் இல்லைனால நாங்கள் பொங்கல் மாவு விளக்குலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டோம். சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். நான், அண்ணா, தம்பி, அம்மா, அக்கா, அப்பா, சித்தப்பா, சித்தி, பாட்டி எல்லோரும் போய் நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கோழிலாம் அறுத்தோம். கோழி அறுத்துட்டு நாங்கள் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு அதுவும் நாங்கள் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலோட 2 காவர்கள் இவங்க தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் நாங்கள் சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கோழி அறுக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட பழமையான வீட்டுக்கு போய் பிரியாணி செஞ்சோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த கோயில் வந்து ஷோலிங்கரில் கொடைக்கல்லன்னு ஒரு ஊரில் இருக்குது. அது வந்து எங்களோட பச்சையம்மன் கோயில், எங்களோட குலதெய்வம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கும். அது முதல்ல படிப்படியாக ஏறுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போலாம் போக முடியலங்கனால, ஆனால் வருஷம் நாங்கள் போவோம். அது வந்து அங்கே மேலே போய்ட்டு ஒரு புளியோதரை கொடுப்பாங்க பாருங்கப்பா, செம்மையாக இருக்கும். அதுக்குன்னே நான் மேலே போவேன். யாரெல்லாம் வந்து ஷோலிங்கர் கோயிலுக்கு போயிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட பழமையான வீடு. இது ஓட்ட வீடு தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி பண்ணோம், நாட்டுக்கோழி பிரியாணியும் பண்ணோம். அங்கே பின்னாடி ஒன்று தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னாடி எனக்கு அது வந்து ரொம்ப நேச்சராக எனக்கு ரொம்ப பிடிக்காது. இந்த வாழை இலையை கட் பண்ணிட்டு அதை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்து வடையும் செஞ்சாங்க. அது நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய். இந்த மாதிரி vlog வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தேடி வரும். பாய்.